இன்னைக்கு என் சமையல் திறமையை பார்த்து என் பொண்ணு என்னம்மா இப்படி சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னையவே சொல்லிட்டாங்கங்க. சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னே சரி ஓகே குழந்தைங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைதா மாவுல உப்பும் எண்ணெயும் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டோம். இந்த மாவு கொஞ்சம் ஊறுற நேரத்துல 2 தக்காளி ஒரு 4-5 வரமிளகாவையும் போட்டு தண்ணி ஊத்தி வேக வச்சு ஆறுனதுல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜீனி போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுட்டோம். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி அதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டை குட்டி குட்டியா நறுக்கி போட்டு இந்த அரைச்சதை ஊத்தி கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திக்கானதுக்கு அப்புறம் எடுத்து வச்சாச்சு. இது எல்லாமே செய்யும்போது என் பொண்ணு என்னவோ நான் ரொம்ப டேஸ்டியா ஒன்று செஞ்சு தர போறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானுமே இது நல்லா வரும்னு நினைச்சுதான் செய்ய ஆரம்பிச்சேன். 2 பேரும் சேர்ந்து கேபேஜ் கேரட் பட்டாணி கொஞ்சம் கார்ன் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். என் பொண்ணு அம்மா என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டுட்டே தான் இருந்தாங்க. நான் தான் இப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், நம்ம ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டோம்ல அதுதான் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை சொன்னதுக்கு அப்புறம் இன்னுமே ரொம்ப குசியா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பியும் ஒரு பேன் வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காய்கறி எல்லாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டோம். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி இந்த மாவு ரெடி ஆயிடுச்சா, அதை குட்டி குட்டி பால்ஸா ரெடி பண்ணி அதை குட்டி குட்டி சப்பாத்தியாவும் தேய்க்க சொன்னேன். இது வரைக்கும் எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தான் போச்சு. இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா உள்ள அந்த ஸ்டஃபிங்கை வச்சு ஃபோல்ட் பண்ணலாம்னு நினைச்சா அது என்னவோ ஒரு மூட்டை மாதிரி வந்துச்சு. என்ன கொடுமடா இது, என்னென்னவோ சமைக்கிறோம் ஆனா நமக்கு இது வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு சேர்ந்து எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க. பட் கடைசி வரைக்கும் நான் நினைச்ச ஷேப்பை கொண்டே வர முடியலைங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முயற்சியை கைவிட வேண்டாம்னு சொல்லி இட்லி செட்டில் வச்சு ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஷேப் நல்லா வரலனாலும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருந்தது. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. சுதிக்ஷா பர்த்டேக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் மோமோஸ் சாப்பிட்டோம். அன்னையிலேருந்து சுதிக்ஷாவும் கீதுக்காவும் எனக்கு இது செஞ்சு தரீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக அதை கேட்குறதையும் மறந்துட்டாங்க. சரி குழந்தைங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு தரலாமேன்னு ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் டைமுக்கு இது செம சூப்பராக வந்துருந்துச்சு. சட்னி அல்டிமேட்.